ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். முருகர் பக்தர் மாநாட்டில் தந்தை பெரியார் அவர்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் ரொம்ப இழிவுபடுத்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க இந்து முன்னணியும் பாஜகவும். இதை பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் கை கட்டி வேடிக்கை பார்த்துருந்தாங்க. ஓகே, ஆனா இப்ப அதிமுக ரொம்ப சைலண்டாவே இருந்தது. ஏன் எதிர்க்க பாஜகவை எதிர்க்கிறதுக்கு அதிமுக ஏன் பயப்படுது அப்படின்ற ரேஞ்சில தான் அரசல் பரசலா பேசப்பட்டது. ஆனா இங்க ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, பகிரங்கமா தன்னுடைய எதிர்ப்பு காட்டமா வச்சிருக்கிறாரு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா பாஜக மேலையும் இந்து முன்னணி மேலையும் ஏகப்பட்ட கோபத்தை என்ன பண்ணிருக்காரு, கக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே பாஜக மேல ஒரு சில அதிருப்தியில இருக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள். ஏன்னா இங்க அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு 2 வாட்டி வந்தாரு. ஒரு வாட்டி சென்னைக்கு வந்தாரு, ஒரு வாட்டி மதுரைக்கு வந்தாரு. வர்ற போதெல்லாம் ஓபிஎஸ் சந்திக்காமையே அவாய்ட் பண்ணிட்டு வந்தாரு. இதனால உச்சபட்சத்துல அதிருப்தியில இருந்தாரு ஓபிஎஸ் அவர்கள். என்னப்பா நம்ம கூட்டணியில இருக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ரேஞ்சில எல்லாம் அவர் என்ன பண்ணாரு, யோசிச்சு ஆரம்பிச்சாரு. ஆனா இப்ப ஒரு சான்ஸ் கிடைச்சது. இந்த சான்ஸ அதிமுக இழந்துருச்சு. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் சுதாரித்து கொண்டு எப்படிங்க நீங்க பெரியாரையும் அண்ணாவையும் நீங்க என்ன பண்ணலாம், இழிவுபடுத்தலாம், சர்ச்சைக்குள்ளாக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்ச ரொம்ப என்ன பண்ணிருக்காரு, அதிரடியா காட்டமா வச்சிருக்காரு. ஏங்க இங்க அதிமுகவுக்கு தான் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அந்த எப்படி சொல்றது, நரம்பெல்லாம் புடைச்சி என்ன பண்ணணும், பாஜகவை எதிர்க்கணும். ஆனா இங்க பாஜகவை எதிர்க்கிறதுக்கு அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அங்க போய் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களுக்கும் யாருக்குமே திராணி இல்ல அப்படின்றது தான் நிதர்சனமா உண்மையா இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல ஓபிஎஸ் அவர்கள் அதிரடியா இறங்கி என்ன பண்ணாரு, பாஜகவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பாஜக நீயா நானா அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு, போயிட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த எதிர்ப்பு இருக்குல்ல, பேரறிஞர் அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் எதிர்க்கல இந்து முன்னணியில அந்த முருகர் பக்தர் மாநாட்டுல இந்து முன்னணியில பாஜகவினர் போட்ட வீடியோக்கு அதிமுக அமைச்சர்கள் என்ன பண்ணிருக்காங்க, கையை கட்டி வேடிக்கை பார்த்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து கேட்கல அப்படின்ற ஒரு விஷயம் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே ஒரு பெரும் எழுப்புதல் உண்டாச்சு. ஆனா இதை பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, துணிஞ்சி என்ன பண்ணிருக்காரு, பாஜகவையும் இந்து முன்னணியும் அதிரடியா என்ன பண்ணிருக்காரு, விமர்சிச்சிருக்காரு, கண்டனங்களை தெரிவித்திருக்காரு. இதனால ஓபிஎஸ் பக்கம் அதிமுக தொண்டர்கள் கொஞ்சம் என்ன பண்ணிருக்காங்க, கண் பார்வையை திருப்பி இருக்கிறாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள முடியுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த திராணி இல்லையே, எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த தைரியம் இல்லையே. ஆனா ஓபிஎஸ்க்கு வந்துருச்சுப்பா தைரியம். என்னதான் பாஜக கூட்டணியில இருந்தாலும் தங்களுடைய கொள்கை தலைவர்களான பேரறிஞர் அண்ணாவையும் பெரியாரையும் இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னும் போது எடப்பாடி பழனிசாமியை காட்டிலும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தைரியமா கண்டனம் தெரிவிக்கிறார்ல, இங்க தயா நிக்கிறார் ஐயா ஓபிஎஸ் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அதிமுக தொண்டர்களும் சரி ஓபிஎஸ் உடைய ஆதரவாளரும் சரி தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இதை நினைச்சே பார்த்திருக்க மாட்டார். நம்ம சைலண்டா இருக்கிறோம், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அப்படிதான் சைலண்டா இருப்பாரு அப்படின்னு தான் எல்லாருமே என்ன பண்ணாங்க, நினைச்சிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்கள் எல்லாருமே அப்படிதான் நினைச்சிருந்தாங்க. ஓபிஎஸ் எல்லாம் எங்கப்பா வாயை தொடங்க போறாரு, பாஜகவுடைய அடிமையா இருக்கிறாருப்பா அப்படின்ற ரேஞ்சில தான் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் இப்போ அவர் பாத்தீங்கன்னா அவர் வேற மாதிரி ஆயிட்டாரு. எப்படி தர்ம யுத்தம் ஸ்டார்ட் பண்ணாரோ அது 2.0 அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டாரு. ஏன்னா பாஜகவை எதிர்க்க அவர் என்ன பண்றாரு, துணிஞ்சிட்டாரு அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பார்க்கப்படுது. ஏன்னா பாஜக மேல ஏற்கனவே பாத்தீங்கன்னா அதிருப்தியில இருந்தாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். இப்போ போதாததுக்கு பாஜக இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபடும் பொழுது, ஆனா இப்பவும் எடப்பாடி பழனிசாமி மாதிரி நான் அமைதியா இருந்தனா எனக்கு பாத்தீங்கன்னா நல்லதுக்கு இல்ல. சோ இதனால அதிரடியான ஒரு புரட்சி எடுக்கணும், அதிரடியா பாஜகவுக்கு எதிராக ஒரு விமர்சனத்தை முன்வைக்கணும் அப்படின்ற ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கூட இல்லாத தைரியம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்துருச்சு அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளப்படுது. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இறங்கி பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கணிச்சிருந்தாங்க. ஆனா பேசிட்டாரே எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப கொஞ்சம் அச்சம் வந்துருச்சு, எங்க ஓபிஎஸ் அவர்கள் தலை தூக்கிற போறாரு அப்படின்னு. உடனே என்ன பண்ணாங்கன்னா ஆர்பி, இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் அந்த வீடியோ போட்டதே எனக்கு தெரியாதுங்க. ஏங்க திரைக்கு முன்னாடி அவங்க தான் உட்காந்துட்டு இருக்காங்க சேர்ல, எப்படிங்க நீங்க அந்த வீடியோ பார்க்காம இருந்திருப்பீங்க, போட்டதே தெரியாது அப்படின்ற ரேஞ்சில போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஆர்பி உதயகுமார். அவங்க வகையா சிக்கிக்கிட்டாங்க. நீங்க வெளியில சிக்குங்கிறத விடுங்க, கட்சிக்குள்ளே சிக்கிட்டாங்க. தொண்டர்கள் எல்லாம் சுத்து போட்டு கேள்வி கேட்கிறாங்க. எப்படிங்க எம்ஜிஆர் அவர்கள்
அண்ணாவுடைய கொள்கைகளை ஏத்துட்டு பெரியாருடைய கொள்கைகளை ஏத்துட்டு தான் தன்னுடைய கட்சிக்கு பேருக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு வச்சாரு. சோ கட்சி கொடியிலேயே அண்ணா இருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு அண்ணாவை இவங்க கேவலப்படுத்துறாங்க, இழிவுபடுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. ஆனா இங்க திராவிட கட்சிகளில் ஒன்றான அதிமுக வந்து என்ன பண்ணுது, வேடிக்கை பார்க்குது. இதை எடப்பாடி பழனிசாமி கண்டிக்காம மௌனம் காக்குகிறார் அப்படின்ற ஒரு ரேஞ்சில எல்லாம் பேசப்பட்டது. சோ இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை காட்டிலும் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு படி மேல போயிட்டு பாஜகவை எதிர்க்க துணிஞ்சிட்டாரு. என்னதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க உங்க கூட்டணியில இருக்கலாம், உங்க அடிமையா இருக்கலாம், ஆனா எங்களுடைய கொள்கை தலைவர்களை நீங்க இழிவுபடுத்தினீங்கன்னா, அசிங்கப்படுத்தினீங்கன்னா என்னால பொறுத்துக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா ஓபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா சொல்லியிருந்தார். எப்படின்னா திமுகவுக்கு எதிர்த்து நின்று அரசியலை செய்யணும் அப்படின்னு. ஏன்னா திமுக இங்க வந்து காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அப்போ ஒரு மாபெரும் ஒரு புரட்சி ஏற்படுத்தி தந்தை பெரியாருடைய கொள்கையில உள்வாங்கி அண்ணா அவர்கள் வந்து என்ன பண்ணாரு, திமுக அப்படின்ற ஒரு கட்சியை வந்து ஸ்தாபித்தார். சோ அந்த கட்சியில வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தி என்ன பண்ணாரு, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாரு, திமுக இருந்து விலகி திமுகவுக்கு மாற்று அப்படின்ற மாதிரி அண்ணாவுடைய கொள்கைகளை ஏத்துட்டு பெரியாருடைய கொள்கைகளை ஏத்துட்டு தன்னுடைய கட்சிக்கு பேருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு அங்கே ஒரு புரட்சி ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார். சோ இப்படி அது எம்ஜிஆருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள். சோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொஞ்சமும் அந்த கொள்கையிலிருந்து பிசுகாம விலகாம எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதா அவர்களும் சரி அவர் வழியில வந்த ஓபிஎஸ் அவர்களும் சரி அந்த கொள்கையில விட்டு விலகாம இருக்கிறாங்க அப்படின்றது நிதர்சனம் உண்மையா இருக்குது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்ல. அவரு முழுக்க இப்ப வந்து நான் குட்டி பகவதி அப்படின்ற மாதிரி குட்டி பாஜக அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி போயிட்டாரு. தன்னுடைய அதிமுக கட்சிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொதுச் செயலாளர் இல்ல, அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகத்து தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர் அப்படின்ற ரேஞ்சுக்கு நெட்டிசன்கள் வச்சு செய்றாங்க. அப்படின்ற ரேஞ்சுக்கு கட்சி எடுத்துட்டு போயிட்டாரு. அதுதான் நிதர்சனம் உண்மை. ஆனா இங்க ஓபிஎஸ் அவர்கள் அப்படி இல்லை. நான் வர மாற்று கொடுக்க எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு கீழ்த்தனமா இறங்கி போயிடுவாரோ, தன்னுடைய சுயநலத்துக்காக கட்சி இந்த அளவுக்கு கொள்கையை விட்டு போயிட்டாரே அப்படின்னு யாரும் நீங்க வந்து என்ன பண்ணிடாதீங்க, நினைச்சிடாதீங்க. இன்னமும் அம்மாவுடைய வழியில தலைவர் எம்ஜிஆருடைய வழியில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கிளம்பி வந்துட்டாரு அப்படின்ற ரேஞ்சில தான் எல்லா அரசியல் வட்டாரத்துல பேசப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டீம்ல இருக்கிற ஒரு சில சீனியர்களும் சரி, மாவட்ட செயலாளர்களும் சரி, தொண்டர்களும் சரி, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பேசுனத ரொம்பவே வரவேற்று பேசுறாங்க. ஏங்க நமக்கு தாங்க அந்த உணர்வு இருக்கணும். ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த உணர்வு இருந்தனாலதான் அவரு பகிரங்கமா வந்து என்ன பண்றாரு, பாஜக எதிர்க்கிறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி பாஜகவை எதிர்க்கிறது எதுக்கு அஞ்சுறாரு அப்படின்ற ரேஞ்சில தான் பேசப்படுது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளிப்படையாக ஓப்பனா சொல்லிட்டாரு, முருகர் பக்தர்கள் அப்படின்ற ஒரு போர்வையில பேரறிஞர் அண்ணாவையும் தந்தை பெரியார் அவர்களையும் இந்த அளவுக்கு இழிவா பேசுகிறத நான் பொறுத்துக்க முடியாது. என்னுடைய வலிமையான கண்டனத்தை, அதிரடியான கண்டனத்தை நான் வந்து என்ன பண்றேன், முன்வைக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும், இதற்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்ற ரேஞ்சில தான் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த எதிர்ப்பின் விளைவா பாஜக கூட்டணியிலிருந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வரார் அப்படின்ற ஒரு செய்தியும் அரசல் புரசலா பேசப்படுது. ஏன்னா பாஜக கூட்டணியில இருந்துட்டே பாஜக எதிர்க்கிறார்ல, அங்கதான் நிக்கிறாரு எங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்ற ரேஞ்சில தான் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து என்ன பண்றாங்க, குஷியில இருக்கிறாங்க. ஆனா கூடிய விரைவில் இந்த எதிர்ப்பினுடைய எதிர்வலி கூடிய விரைவில் ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவிலிருந்து வெளியே வர போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி தான் ரொம்ப அரசல் பரசலா பேசுது. உண்மையிலே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாஜக விட்டு வெளியே வந்தா ஒட்டுமொத்த இப்ப இருக்கிற, அதாவது எடப்பாடி பழனிசாமி டீமிலும் இருக்கிற எல்லா தொண்டர்களும் மாவட்ட செயலாளர்களும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஆட்டோமேட்டிக்கா நீங்க வேணா பாருங்களேன், இப்ப இபிஎஸ் அவர்கிட்ட எதன் அடிப்படையில பொதுச் செயலாளர் கட்சி கொடுத்தாங்க, பெரும்பாலான நிர்வாகிகள் அவருக்கு சப்போர்ட் பண்றதுனால அப்படின்னு சொல்லிட்டு தான் கோர்ட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ பெரும்பாலான உறுப்பினர்கள் ஓபிஎஸ் அவர்களை சப்போர்ட் பண்ணா இப்ப ஆட்டோமேட்டிக்கா பொதுச் செயலாளர் இவர் ஆயிடுவாரு. அதே போல கட்சி இவருக்கு வந்துடும், கொடி இவருக்கு வந்துடும், லெட்டர் பேட் இவருக்கு வந்துடும், எல்லாமே இவருக்கு வந்துடும். அப்ப இபிஎஸ் ஓட நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் நல்லா யோசித்து பார்க்கணும். சோ ஆனா இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னா கொஞ்சம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இப்பதான் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறாரு. பாஜகவை முழுசா எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். தந்தை பெரியார் அவர்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும்
பாஜகவையும் இந்து முன்னணியும் இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒரு வீடியோ போட்டாங்க. இத அதிமுக எடப்பாடி பழனிசாமி கை கட்டி வேடிக்கை பார்த்தாரு. ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பகிரங்கமா இறங்கி வந்து தன்னுடைய கண்டனத்தை என்ன பண்ணிருக்காரு, முன்வைத்திருக்கிறாரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.